ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தோட சாதனை வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து நம்மளோட காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வந்து இப்போ வந்து முறியடிச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தலைவர் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து 2025 ஆண்டில் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்க்க திரைப்படங்கள் வந்து கண்டிப்பாக காந்தாரா சாப்டர் 1 உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்களே வந்து நிறைய பேர் வந்து அந்த காந்தாரா திரைப்படத்தை காத்துட்டு இருந்தாங்க. ஸோ கண்ணன் நடிகர் ரிஷப் ஷெட்டியோட இயக்கத்தில் அவரே ஹீரோ நடித்து இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து மேலும் வந்து ருக்மணி வசந்த் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ ஜெயராம், குல்ஷன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ போன வாரம் திரைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் அமோகமான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பயங்கர ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து உலக அளவில் கிட்டத்தட்ட வந்து 420 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ உலக அளவில் வசூலில் வந்து பட்டையை கிளப்பிட்டு காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வந்து கேரளாவில் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தை ரெக்கார்டை முடிச்சிருக்கு. அதாவது இந்த திரைப்படம் வந்து கேரளாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 27 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இதன் மூலம் வந்து கூலி திரைப்படத்தோட வாழ்நாள் வசூலே வந்து கேரளாவில் வெறும் 25.5 கோடி தான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து தலைவர் வந்து இப்போ வந்து ரிஷப் ஷெட்டி வந்து முந்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் தலைவர் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே போயிட்டு இருக்கு.